ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உப்புமா வீட்டில் செஞ்சால் மீந்து போகும் இல்லையா. எல்லாம் உப்புமா செஞ்சாலே உப்புமாவா, பெரியவங்களும் சின்னவங்களுக்கும் உப்புமானா ரொம்ப ஐயோ உப்புமா வேணாம் அப்படிம்பாங்க. அப்படியும் செஞ்சு மீதம் இருக்கிற உப்புமாவில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி காலையில் வச்ச உப்புமாவில் கொஞ்சம் மீந்துருச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேன். அதில் எப்படி கிறிஸ்பியான ஒரு வடை பண்ணலான்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், அந்த உப்புமாவில் இருந்த பச்சை மிளகாலாம் எடுத்து நீக்கிடுறேன். அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டு நம்ம எப்படியும் தாளிச்சிருப்போம், வெங்காயம்லாம் போட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே ஒரு வாணலில் வச்சு அதை அப்படியே டைரெக்டாக போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி அதை எடுத்துக்கணும். ஏன்னா உப்புமானா எல்லோரும் விரும்பி சாப்பிடாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு அவசரத்துக்கு உப்புமானா ஓகேன்னுவாங்க. அந்த மீதி இருக்கிற உப்புமாவை வெயின் பண்ணாமல் அதை ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. அந்த பேனில் நம்ம அந்த உப்புமாவை போட்டு நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கணும். உப்புமா நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம் இல்லையா, அதை ஊற்றி அதில் இருக்கிற அந்த பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் அதில் சூடாகி நல்லா இதாக வர வரைக்கும் வச்சுக்கணும். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இந்த அளவுக்கு தான், ஒரு 250 கிராம் அளவுக்கு தான் இருக்கும் அது. அதனால் அதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. சூடான பிறகு அந்த தண்ணி கூட நல்லா உறவு சேர்ந்து வரும் இல்லையா, அதை மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா உப்புமா கொஞ்சம் உதிரியாக தானே இருக்கும், அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அது ஆறின பிறகு நம்ம வடையை தட்டி எண்ணெயில் போட்டோம்னா கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீண் பண்ணாமல் அதை ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வடை மாவுலாம் இல்லையே, இதில் எப்படி வடை சுட முடியும்லாம் நினைக்காதீங்க. ரவை வடை, இதை டைரெக்டாக ரவை நம்ம குக் பண்ணி கூட ரவை வடை செய்யலாம். இது வீணாகாமல் நல்ல பொருள் தான், ஏன் வீண் போடணுன்றதுக்காக உங்களுக்கு இதில் ஒரு கிறிஸ்பியான வடையை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம பண்ணி சாப்பிட்லாம். அதுக்காக தான் பசங்களுக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்காத சமயத்தில் இதை வடையாக பண்ணி கொடுக்கும்போது இஷ்டமாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது. பாருங்கள், இந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. அந்த தண்ணி அப்சர்வ் ஆனதும் அதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு அதை நம்ம வடையாக சுட்டு பண்ணி ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம். ஏன்னா அது சூடு ஆறின பிறகு தான் நமக்கு அதுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு வரும். அதை நல்லா பண்ணி சூடு ஆறினதும் ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு, உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் தண்ணி தொட்டு வச்சுக்கலாம், இல்லை எண்ணெய் வேணுனாலும் எண்ணெய் தொட்டும் தான் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். அது கூட பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து வடையாக தட்டி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் தட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஆயில் சூடானதும் அதில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் சூடாகிட்ட பிறகு கொஞ்சம் நல்ல தீ வச்சு சூடானதும் எண்ணெய் காஞ்சதும் போடுங்க. கொஞ்சம் சொடன்னு இருக்கும், ஏன்னா நம்ம உப்புமாவில் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்நாக்ஸ் பண்ணி தானே பண்ணுறோம். கொஞ்சம் சொடன்னு இருக்கும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் தீயை மட்டும் குறைச்சிடாதீங்க, எண்ணெய் பிடிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு 3/4 தீ வர அளவுக்கு நாங்கள் வச்சு நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் போடுங்க. போட்டு இந்த மாதிரி தான் வைக்கிறோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இது மாவு அரைக்கலையே, இதில் எப்படி வடை வரும்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம திடீர்னு வடை வேணும்னா நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கணும், இல்லை கடலைப்பருப்பு ஊற வைக்கணும், ஏதாவது ஒன்று மெதுவடையோ இல்லை மசால் வடையோ ஊற வச்சா தானே வடை ரெடி ஆகும். அதெல்லாம் ரெடி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீண் பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் ரெடி ஆகிடும். இப்போ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸோட உங்களுக்கு விதவிதமான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு இது மாதிரிலாம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன். கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக திருப்பி போடணும். உடனே கரண்டி விட்டு கலக்கிடக்கூடாது.
கொஞ்சம் பொறுமையாக 2 பக்கமும் நல்லா நிதானமாக வெந்த பிறகு திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக ரெடியாகி வரும் இந்த வடை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை. நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் இந்த வடை. வீட்டில் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.